அனைவருக்கும் வணக்கம். தென்தமிழ் கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் கால்வாய் சிவா பேசுகிறேன். நேற்றைய தினம் மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியோட பிறந்தநாள் விழா. ரிவல் முத்துராமலிங்க சேதுபதி பிறந்தநாள் வந்து அரசு விழாவாக கொண்டாடப்பட வேண்டும். ஏற்கனவே அப்படிதான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அரசு விழாவாக இருக்கக்கூடிய அந்த பிறந்தநாள் விழாவில் யாருமே போய் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தல, மாலை அணிவிக்கல. இப்போ அதுக்கு நம்ம காரணம் கேட்டா வந்து தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கு, அதனால கூட்டம் கூடக்கூடாது, மாலை அணிவிக்க கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா அதே காரணத்தை நேற்றைய தினம் பரமக்குடியோட முன்னாள் எம்எல்ஏ முத்தையா அவர்கள் சீட்டு அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு நேற்று வந்திருக்காங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா அவரை வரவேற்க அப்படி ஒரு கூட்டம் கூடியிருக்காங்க. அப்படி ஒரு கூட்டம் கூடி அவரை வரவேற்றிருக்காங்க. அப்போ அரசியல் கட்சிகள் கூட்டம் கூட்டினா வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ல வந்து வராது. மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியோட பிறந்த விழாவுக்கு அரசு மரியாதை செலுத்த போனா தேர்தல் நடத்தை விதி வந்து அமல்ல இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை மாத்திக்கிட்டீங்க. அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக ராமநாதபுரம் பகுதியில மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியோடைய பெயரை வந்து அந்த பெயருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது, அவருடைய வரலாறு வெளியே தெரியக்கூடாது, அவருடைய வரலாறை வந்து முடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அதிமுகவும் சரி திமுகவும் சரி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியோட பெயரை வந்து ராமநாதபுரம் பேருந்து நிலையத்துக்கு வைக்கணும்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே பல வீடியோல அதை பேசியிருக்கிறேன். நிறைய போராட்டங்கள் பண்ணியாச்சு, ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், அடையாள ஆர்ப்பாட்டம் சொல்லி எவ்வளவு விஷயங்களை பண்ணியாச்சு. அது பத்திரிகை செய்தியா வந்திருக்கு, ஊடக செய்தியா வந்திருக்கு. காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் நேரில் சந்திச்சு எங்கள் தென்தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பரமக்குடி பாலமுரளி கூட கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதிக்கு வந்து நாங்க தென்தமிழ் கட்சி சார்பா முன்னெடுத்திருக்கோம். நேற்று பாத்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பிலையும் மரியாதை செலுத்தல, அரசு சார்பிலையும் மரியாதை செலுத்தல, திமுக சார்பிலையும் மரியாதை செலுத்தல. இப்ப அதிமுக விட்டுரும், அது ஆளுங்கட்சியும் கிடையாது, அந்த பகுதியில் அது எம்எல்ஏவும் கிடையாது, அதை விட்டுரும். ஆனா திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் ராமநாதபுரத்தோட சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் ஒரு மாலை கூட போடல. எனக்கு வந்து காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களுடைய மேல வந்து ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்குது. இந்த தேர்தல் சமயத்துல அவரை பத்தி நம்ம பேச வேண்டாம நினைச்சேன். ஆனாலும் இதை நம்ம அப்படி கடந்து போயிட்டோம் அப்படின்னா மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியை வந்து இவங்க என்னவா நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதனாலதான் பேசுறேன். மற்றபடி காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களை வந்து இந்த தேர்தல் நேரத்துல பேசணும், அவரை விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனா இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது நம்ம கண்டிக்காம கடந்து போக முடியல. அவர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களுடைய வந்து நான் எதுக்காக அவரை மட்டும் குறிப்பிட்டு பேசுறேன் அப்படின்னா, ராமநாதபுரத்துல புதிய பேருந்து நிலையம் கட்டணும், அதுக்கு பேர் வைக்கணும், அதுக்கு பேர் வச்சா மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியுடைய பேரை தான் வைக்கணும்னு சொல்லி எல்லாருமே கோரிக்கை வச்சிருக்கோம், எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பரவாயில்ல பகுதி பொதுமக்கள்ல இருந்து எல்லா கட்சிக்காரங்களும் அதை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதை செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தான் இருக்காங்க. ஆனா அவங்க கலைஞர் கருணாநிதியோட பேரை அந்த பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கிறது ரிவலோட இடம், கலெக்டர் ஆபீஸ் இருக்கிறது ரிவலோட இடம். அந்த பகுதி ராமநாதபுரத்துக்கு சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா பொது இன்னைக்கு அரசாங்க இடங்கள் இருக்கக்கூடிய அனைத்து இடமே மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியோட இடம் தான். அவரோட பேரை வைக்காம கருணாநிதியோட பேரை காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் வச்சதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முரண்பாடு இருந்துச்சு. இருந்தாலும் அந்த கோரிக்கையா நம்ம அவருக்கு சொல்லுவோம்னு சொல்லிட்டு பல தடவை நாங்க அவர்கிட்ட சொல்லிட்டோம். ஆனா நேற்று அவர் செஞ்ச செயல் ஒரு மாலை கூட போடல, ஒரு மரியாதை கூட செலுத்தல அப்படின்னா அப்போ உங்களை மக்கள் வந்து எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க? உங்களை வந்து சட்டமன்ற உறுப்பினரா எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க? நீங்க எதுக்காக அந்த பகுதியில் அரசியல் பண்றீங்க? நீங்க வந்து தொடர்ந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி ரிவலோட வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னும் இல்ல அவருக்கு வந்து இன்னும் புகழ் கூடணும் அப்படின்னும் இந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் நினைக்கல அப்படிங்கிறதா உண்மை. அதுலயும் குறிப்பாக காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாவே நாங்க வைக்கிறோம். இந்த தேர்தல் சமயத்துல காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களை பத்தி எங்களுக்கு குறை சொல்லணுங்கிற நோக்கம் கிடையாது. ஆனா அவர்கிட்ட திரும்பவும் ஒரு கோரிக்கையா ஒரு வேண்டுதலா கூட வைக்கிறோம். தயவு செஞ்சு மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதிக்கு அவர் அந்த பதில ஒரு அடையாளப்படுத்துங்க, அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு தான் திரும்பவும் உங்களுடைய ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம். தயவு செஞ்சு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.